அந்த வாரிசு மாதிரி ஞாபகம் வருது. பட் அந்த அளவுக்குலாம் கேவலமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். சூர்யா மமிதா ஒரேடியா ஃபைட்டு கீட்னு போட்டு தள்ளினாங்கன்னா அது வந்து படம் முழுக்க பார்க்குற மாதிரி இருக்காது. கொஞ்சம் ஃபைட்டு, ரொமான்ஸ், காமெடி எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு மூவி வந்து நம்மலாம் பார்த்து என்ஜாய் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. இது கொஞ்சம் எல்லாமே கலந்த மாதிரி இருக்கும்னு நம்பிக்கை இருக்குது. இங்கே நம்பி போகிறோம், ஆனால் அடி தான் வாங்குறோம் பின்னாடி. ஹாய், இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படத்தோட அஃபிஷியல் ட்ரெயிலர் வந்து பார்க்க போகிறோம். அந்த படம் வந்து எப்போ எந்த கேப்பில் எடுத்தாங்கன்னே வந்து தெரியல. அடுத்த வாரம் வந்து படம் ரிலீஸு. எப்படி இருக்கும் என்ன இது பெருசாக ஹைப் எதுவுமே கிடையாது. இந்த படத்துக்கு என்ன போகுமா வேணாமா, போகலான்னு தோணுது. பெருசாக ஹைப்பும் இல்லை. பார்ப்போம், உள்ளே போகலாம் இந்த வீடியோக்குள்ளே. கம் ஆன், லெட்ஸ் கோ. சரி பாப்போமா. என் பையனுக்கு பிஸ்டல் ஷூட்டிங் கற்றுக் கொடுக்கணும். ஒலிம்பிக்ல கோல்ட் மெடல் வாங்கணும். சூர்யா இப்போ வயசாக தான் செம்மையாக இருக்காங்க. தளபதி சூர்யாலாம் அபேக்கு போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி ஆனோம். அந்த பிஞ்சு உடம்புல இவ்வளோ பெரிய ஆப்ரேஷன் யாராவது டோனர் கண்டுபிடிக்கலாமே. we can pay. சான் பிரான்சிஸ்கோல எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா. ஒரு தடவை மீட் பண்ணி. யாரு? மமிதா. சொந்தக்கார பொண்ணு. மதர் சைடா ஃபாதர் சைடா? பார்க்க அப்படியே உன்ன மாதிரி இருக்கா. சீட் ரொம்ப ஸ்ட்ராங்கா. Stay with your limits. I've never been someone's responsibility. I saw you. உங்க பையனை பத்தி நினைச்சாலே கூஸ் பம்ப்ஸ் வரும் தெரியுமா. திருட்டுத்தனமா அன்பு காட்டுவார். அது எனக்கு வேணும்னு தோணுச்சு. மனிதன் உணர்ந்து கொள்ள இது மனிதன் காதல் அல்ல. ரொம்ப ஒட்டாதுன்னு சொன்னேன். இப்ப பாரு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு. என்ன? Already so over, Maddie. But I love you. Hey. ஓ, அவர் ஆல்ரெடி மாறிடு. எப்படி பேசுறதுன்னு தெரியாதுன்னா தான். ஜெயிக்கிற வரைக்கும் நிற்க கூடாது. ஜெயிச்சதுக்கு அப்புறம் அதை பத்தியே பேசிட்டு இருக்க கூடாது. விஸ்வநாத் அண்ட் சன்ஸ். இது பென்ஸ் 540K கோர்வட் போஷா பேக் டு தி ஃபியூச்சர். இப்போ எதுக்கு சந்திரமுகி ஜோதிகா மாதிரி பிஹேவ் பண்ற? ஜோ எப்படி இருக்குன்னு கரெக்டாக சொல்ல தெரியல. ஆனால் அவர் போட்டிருக்க அந்த ட்ரெஸ்ஸு, அவர் வீடு இதெல்லாம் வந்து பார்க்கும்போது லைட்டாக அந்த வாரிசு மாதிரி ஞாபகம் வருது. பட் அந்த அளவுக்குலாம் கேவலமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அண்ணன் பண்ண படத்துலேயே ரொம்ப கேவலம்னா அது வந்து வாரிசு தான். அந்த அளவுக்குலாம் இருக்காது. பட் உள்ளே கொஞ்சம் கதை இருக்க மாதிரி தெரியுது. பட் மனுஷன் வேறு லெவலில் இருக்கார். என்ன வயசு செம்மையாக இருக்கார். ஓகே, நான் கூட பிளாங்காக தான் வந்து வந்தேன் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா அவருக்கு ஆல்ரெடி வந்து மேரேஜ் ஆகி பேபி இருக்குது. ஸோ அது பார்த்துக்கிறது சம்திங் ஏதோ வந்து உள்ளே வராங்கன்னு நினைக்கிறேன். வரட்டும், வெயிட் பண்ணி பார்த்துருவோம். 1 வீக் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரெயிலர் நல்லாவே இருந்துச்சு, மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பட் ஆனால் அந்த ஃபைட்டு ரொம்பலாம் லைட்டாக இருக்கும் போல் இருக்குது. ஆமாம், இப்போல்லாம் வந்து அதுதான் ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா ஒரேடியாக ஃபைட்டு கீட்னு போட்டு தள்ளினாங்கன்னா அது வந்து படம் முழுக்க பார்க்குற மாதிரி இருக்காது. லைட்டாக கொஞ்சம் ஃபைட் இல்லாமல் இருக்க வேணாம். கொஞ்சம் ஃபைட்டு, ரொமான்ஸ், காமெடி. ஸோ இதெல்லாம் வந்து எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு மூவி வந்து நம்மலாம் பார்த்து என்ஜாய் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. இது கொஞ்சம் எல்லாமே கலந்த மாதிரி இருக்கும்னு நம்பிக்கை இருக்குது. இங்கே நம்பி போகிறோம், ஆனால் அடி தான் வாங்குறோம் பின்னாடி. சரி, சேனல் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ, பாய்.